ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் நேற்று பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடந்தது. 2 லட்சம் தொண்டர்கள் அமரும் வகையில் மாநாட்டு திடலில் ஏற்பாடு செய்திருந்தனர். மாநாட்டையொட்டி கோவளம் முதல் மாமல்லபுரம் வரை சாலையின் இருபுறங்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு கட்டத்தில் போலீசார் கைவிரித்த நிலையில் ஆங்காங்கே கார், வேன்கள் தேங்கி நின்றன. விழா குழுவினர் எதிர்பார்த்ததை விட தொண்டரின் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. 1.5 லட்சம் பேர் விழாவில் கலந்து கொண்டனர். பலர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தனர். குறித்த நேரத்துக்கு வர முடியாமல் ஆங்காங்கே நெரிசலில் சிக்கி நடந்து வர தொடங்கினர். விழா முடியும் வரையிலும் விழா மேடைக்கு தொண்டர்கள் 15 கிலோமீட்டர் தூரத்தில் நடைப்பயணமாக வந்த வண்ணமாக இருந்தனர். பலர் வந்து சேருவதற்குள் மாநாடு முடிந்தது. ஏமாற்றத்துடன் திரும்புகையில் மீண்டும் அதே நெரிசலில் சிக்கி தவித்தனர். அதிகாலை 3 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஸ்தம்பித்து நின்றது. கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் வரை சாலையோரம் இருபுறங்களிலும் ஆங்காங்கே உணவுகளை குவியல் குவியலாக கொட்டி வீணடிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவு குப்பைகளையும் வீசி சென்றுள்ளனர். தண்ணீர் பாட்டில்கள், உணவு பொட்டல பைகள், கட்சி கொடிகள், உணவு அருந்தும் தட்டுகள் என டன் கணக்கில் குப்பைகள் சூழ்ந்து உள்ளன. சேதப்படுத்திய பொருட்களை சீரமைக்கும் பணியும் குப்பைகளை அகற்றும் பணியும் நடந்து வருகிறது. விழா குழுவினர் இதை ஒழுங்குபடுத்தி இருக்கலாம் என ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.